ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வார் ரூம் சேனல்லேருந்து ஜேர்னலிஸ்ட் வராகி அவர்கள் போட்ட வீடியோ, அதானி ஸ்கெட்ச் போட்ட ஐபிஎஸ் அருண், ஐஆர்எஸ் யமுனா தேவி பிடித்த சனி விஸ்வரூபம் எடுக்கும் 2000 கோடி இன்கார் ஸ்கேம். இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து சிறைக்குள்ள இருக்கிறாரு. பழி வாங்கும் விதமாக இருக்கிறது அப்படின்னு வந்து திமுக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கனிமொழி வந்து இதுல எங்களுக்கு கெத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழக்கறிஞர் பிரிவில் இருந்த ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து கொஞ்சம் ஜெயிலெல்லாம் சுத்தம் பண்ணி வைங்கப்பா, எங்க ஆளுங்க நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்ல விஷயத்தை பேசும்போது சிறைச்சாலை பத்தி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்க. நான் இப்போ வந்து என்னுடைய வார் ரூம் யூடியூப் சேனல்ல சிறைச்சாலையும் சீரழிவும் அப்படின்றது விஷயம் நானும் என்ன ஏர்போர்ட் மூர்த்தியும் பேசிட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த சூழ்நிலை சிறைச்சாலையில வந்து ஏற்கனவே திமுக அரசால் பொய் வழக்கால் பதிவு செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 80% பேர் வந்து சிறைச்சாலையில், அதுவும் புழல் சிறைச்சாலையில் ரெண்டு சிறைச்சாலை இருக்கு. பாதிக்கப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவர். ஆனால் ஒருவர் அதில் என்னன்னா பொய் வழக்கில் மட்டும் இல்லை, அதாவது நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க 1750 பேர் தான் அந்த சிறைச்சாலையில் பிரிசன் 2ல இருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு 4500 பேர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க பிரிசன் ஜெயிலில். அப்போ இதெல்லாம் யாருன்னு கேட்டால் திமுக அரசால் கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக இருந்த அரசு வந்து செய்யப்பட்ட பொய் வழக்கால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலும் பேர். அதுக்காக குற்றவாளி இல்லை, எதுக்கெடுத்தாலும் ஜெயிலுக்கு போடுவாங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டால் ஜெயிலு, ஒரு வீடியோ போட்டால் ஜெயிலு. போன திமுக அரசில் இப்படி தான் இருந்தது நிலைமை. நடக்காதவங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவனும் இருக்கிறான் உள்ள, அவன் இருந்தால் ஆகணும். அதே மாதிரி தண்டனைக்கு இவங்க வந்து இப்போ வந்து கருத்து சுதந்திரம் இல்லையா, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட் இல்லையா அப்படி இப்படின்னு அழுகுறாங்க. போன ஆட்சியில் என்ன பண்ணீங்க? எப்படியெல்லாம் எவ்வளோ பேரை ஜெயிலில் போட்டீங்க? கிஷோர் கே சாமி எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாங்க? அப்போ அவங்களுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம் இல்லையா? ஒரு ஜெயில் இருக்குங்க, பிரிசன் 1ன்னு, சிறை 1. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் அக்யூஸ்டு ஒரு 800 பேருக்கு மேலே. இங்கே 4500 பேர் இல்லாமல் 800 பேர் ரிமாண்ட் அக்யூஸ்டு இருக்காங்க. இதெல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டவர். பொய் வழக்கால் பாதி பேர் உள்ள இருக்கான். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட சிறை, மத்திய சிறை, பல கருத்து சுதந்திரம் பற்றி பேசுகிறாங்க திமுககாரங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கருத்து சுதந்திரமே இல்லையே. எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் குண்டாசுன்னு போட்டுட்டு இருந்தாங்களே. பல இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி இதே சம்பவம் இருக்குது. இங்கே ஜெயிலு ஃபுல்லுங்க ஆல்ரெடி. இவன்லாம் வந்தால் ஜெயிலில் சோறு போட முடியாது. தண்ட கர்மாங்கிறது, தண்டத்தை வச்சு சோறு போடணுமா? நீங்கள் போவீங்க ஜெயிலுக்கு. இப்போ வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ நாளைக்கு கவர்மெண்ட் வந்து லட்சம் கோடிகளில் கடன் இருக்குது. இந்த திமுக பிச்சைக்கார கூட்டம் உள்ளே போச்சுன்னா யாருக்காக ஜெயில சுத்தம் பண்ணி வைக்க சொல்றாரு ஆர்எஸ் பாரதி? அவங்களுக்கு தாங்க. கொஞ்ச நாளைக்கு வேண்டான்னு அவங்களே உள்ள போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஆமாம்மா, நீங்க ஒருத்தன் 1 ரூபா திருடுனா பரவாயில்ல, 9 ரூபா திருடினாலும் பரவாயில்ல, 9 லட்சம் கோடி திருடினாலும் என்ன பண்ணுவீங்க? இப்போ அவனுக்கு ஜெயிலில் தானே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்திருக்க அரசு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய விடுவெளியாக பல விஷயங்கள் இன்னைக்கு பேசப்படுற ஒரு அரசாகத்தான் இருக்குது. அந்த எல்லா அரசு எப்படின்னா ஒவ்வொரு அரசுக்கும் வந்து ஒரு கம்யூனிட்டி தான் வந்து ஆளும். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பார்த்தீங்கன்னா தேவர் கமிட்டி ஆள்வாங்க, ஒரு கமிட்டி பார்த்தீங்கன்னா வன்னியர் கமிட்டி ஆள்வாங்க, அப்புறம் கவுண்டர் கமிட்டி ஆள்வாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு அரசாக தான் இன்னைக்கு கருதப்படுது. ஆனால் அது ஒட்டுமொத்த மக்களுடைய நலனையும் அதை பார்த்து தான் வேலை செய்யும். இப்படியாப்பட்ட அரசாங்கத்தில் நீங்கள் வந்து குறை எதுவும் சொல்ல முடியலனால இப்போ ஒரு சின்ன விஷயத்த ஜெயிலுக்கு போகிறத பற்றி பேசுகிறீங்க. ஆல்ரெடி வந்து கடந்த முறை செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனார் இல்லையா? அப்போ வந்து அவருக்கு சிறையில் எல்லாம் இல்லை. அவர் ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் தங்கக்கூடிய இடத்துல தான் அவரை பாதுகாப்பாக அழகாக 2 ஏர் கண்டிஷனர், 2 வாஷிங் மிஷின் போட்டு 4 ஃபேன் போட்டு அவரை வச்சுருந்தாங்க. அதானே திமுக காரங்கள்லாம் ஜெயிலுக்கு போனோன்னா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே வந்து ஜெயிலில் இருக்க முக்கால்வாசி போலீஸ் ஆஃபீஸர்ஸு அப்புறம் எல்லாருமே வந்து திமுக விசுவாசிகளாக தான் இருப்பாங்க. எல்லாம் காசு வாங்கியிருப்பாங்க. அதுக்கு எதுக்கு அப்படியே அழுகுறாங்க? அங்கே போனால் ஜாலியாக தான் இருப்பான். டிவி, செல்ஃபோனு எல்லாம் இருக்கும். வச்சுருந்தாங்க அவரை.
சார் அதுக்கே அவர் உடம்பு முடியல, இழைச்சு போய் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாரு. உண்மை இதுதாங்க. இப்போ கூட இருக்க அந்த டிஐஜி முருகேசன் இப்போ திருநெல்வேலி பக்கம் மதுரை பக்கமாக இங்கே இருக்காரு, புரியுதுங்களா? அந்த டிஐஜி தான் இவர் அப்படியே பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கிட்டாரு. நான் உங்களுக்கு பழைய காணொலியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரம்பலூர் சீனிவாசா ஹோட்டல்லேருந்து தான் சாப்பாடு, காலையில் சாப்பாடு டிஐஜி வண்டியில் வரும். அந்த டிஐஜி வண்டியில் வந்து அவர் தான் சாப்பாடு பரிமாறுவார். அவர் இல்லாமல் அது பண்ண மாட்டார். அப்படி தான் நடந்துச்சு. உண்மையாகவே சிறையில் இருந்த அத்தனை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போல்லாம் ரெடி பண்ண முடியாதுங்க. அங்கே ஆல்ரெடி 2007 அந்த ஜெயில் திறந்தாங்க. ரொம்ப பழைய பைப்பை இன்னும் மாற்ற முடியாமல், தண்ணி வராமல் நிறைய கஷ்டத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாதீங்க. இருக்கிற சிறைவாசிகளில் வெளியே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போகிறதுக்கான நேரங்கள் வரும். உடனே எடுத்தவொடனே அடிச்சிட்டா அப்புறம் வரக்கூடிய எலெக்ஷனில் வேலை செய்யறதுக்கு ஆள் வேணாமா? கண்டிப்பாக. இப்போ உள்ளாட்சி எலெக்ஷன் வரும், இடைத்தேர்தல் வரும், சில நேரத்தில் வராமல் கூட போவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெளில இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் லீடரெல்லாம் முதல்ல கூப்பிட்டுருவாங்க. அது ஒரு காலம் இருக்குது, வெயிட் பண்ணிட்டோம். என்ன இப்போ அவசரம் உங்களுக்கு சிறைச்சாலையில்? இந்த மிரட்டல், உருட்டல், இந்த எலும்பை உடைக்கிறன்ற விஷயங்கள்லாம் வந்து அது பழசில் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் விட பசங்க, விர்ச்சுவல் வாரிசுங்க வச்சு செஞ்சிருவானுங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும். அண்ணா RS பாரதி வீட்லேயே வெளியிருந்து ஆள்லாம் வரணும் அவசியம் இல்லை, அவர் வீட்டுக்குள்ளேயே ஆள் இருக்குது. உண்மையாகவே பாருங்களேன், திமுக வேற ஒவ்வொருத்தரும் தோத்ததுக்கு என்ன காரணம் பாருங்க. அவன் வீட்டில் கூட அவன் ஓட்டு போடல. வைகோ சொன்ன மாதிரி வைகோ அவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. அது யார் ஓட்டு போடுவாங்க? ஏதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சு நீ ஊரெல்லாம் மேம்படுத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக வாங்கி பண்ணி ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கொடுத்துருந்தான்னா ஓட்டு போட்டிருப்பாங்க. நீ பண்ண வேலைக்கு ஓட்டு போட உனக்கு யார் ஓட்டு போடுவா? இவ்வளோ 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 ஓட்டு கழிச்சது ஏன்னோ 56 சீட்டா 60 சீட்டா அவ்வளோ வின் பண்ணதே வந்து ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்கும். அது கூட ஒரு சந்தேகத்துக்குரியது தான். எப்படி இவ்வளோ சீட்டு வந்தது? எல்லாம் காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. மனைவியோ அல்லது அவங்க பிள்ளைகளோ வந்து போடுவாங்க கூட தெரியாது. நீங்கள் வேற பேர பிள்ளைங்களே போட மாட்டாங்க அவங்களுக்கு. சரி, அதை விடுங்க. நம்ம ஏன் நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம், ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோம், டிஸ்ட்ரிபியூட் கொண்டு வந்து குறைச்சி பேசுறீங்க. இதை சொல்லுங்க, அடுத்து கேளுங்க. கண்டிப்பா சார். அப்போ திமுகவே ஒரு திருஷ்டி பொருள் மாதிரி சொல்றீங்க. நல்ல விஷயம் பேசும்போது திமுக பத்தி ஏன் பேசுறீங்க? இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொன்னது போலவே, அதாவது காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள்ல வந்து எப்பவுமே எந்த காவல்துறை அதிகாரிக்குமே இப்படி ஒரு எதிர்ப்புகள் வந்ததில்ல. அருண் IPS மாற்றம் செய்யப்பட்டது வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஆனா காக்கியினுடைய வாசமே இல்லாமல் இன்னைக்கு ஒரு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் இருந்தாலுமே, இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. இதுல இந்த ஹைதராபாத் அல்வா அப்படின்னு நீங்க கூட ட்வீட் போட்டிருந்தீங்க. இந்த ஹைதராபாத் அல்வா யாரு கொடுத்தாங்க, யார்கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் விளக்கணும். அது மட்டுமா சொல்லியிருப்பேன் நினைக்கிறீங்க? ஹைதராபாத் அல்வாவுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க சார். ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதெல்லாம் சொல்ல, இங்க அடிச்சா அங்க வலிக்கும்னு சொன்னேன். ஆமா, நீங்க ட்வீட் கூட போட்டிருந்தீங்க, இங்க அடிச்சா எங்க வலிக்கும். வரேன், ஏன் வலிக்கும்ன்றதையும் சொல்றேன். யாருக்கு வலிக்கும் அது கடைசி கிளைமேக்ஸ்ல முடிக்கும் போது சொல்றேன். இப்போ நேரடியா வந்துடுறேன். இப்போ அந்த அல்வா பாக்கெட்டை பத்தி பேசிடுவோம். ஹைதராபாத் அல்வா பத்தி பேசிடுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம், கிட்டத்தட்ட ஒரு 240 ஏக்கருக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொது நிறுவனம், அதாவது பப்ளிக் ஷேரில் உள்ள நிறுவனம். அந்த நிறுவனத்தை வந்து அது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஷேர் ஹோல்டர், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் ஹோல்டர் பேஸ்டு கம்பெனி, ப்ரைவேட் கிடையாது, பப்ளிக் லிமிடெட். அப்படின்னா அவங்களுக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு அவங்க ஷேர் ஹோல்டருக்கு ஆன்சர் பண்ணணும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்கணும். அப்படி அது பேர் தான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஒரு நபர் இன்னொரு நபருக்கு விற்பனை பண்றாரு. அது விற்பனை பண்றதுல இன்னும் 282 ஏக்கர் மொத்தமே. அந்த நிறுவனத்துடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்கார் அப்படி ஒரு நிறுவனம். இன்கார் நிறுவனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இன்கார் நிறுவனத்துடைய சேர்மன் இருந்தவர் வந்து ஒரு ரெட்டி சூரியன். ஸோ அந்த இன்கார் நிறுவனன்றது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அந்த லிமிடெட் கம்பெனிக்கு சொந்தமான நிலம் 224 ஏக்கர்.
நாராயண ரெட்டி. இந்த லேக் சிட்டியோட நிறுவன அதில் வந்து ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இவர் சூரியநாராயண ரெட்டி. லேக் சிட்டி நிறுவனம் தானே சார்? ஆமாம், அவங்களுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது, பல நிறுவனங்கள் இருக்குது. அதில் இது ஒரு நிறுவனம் ஹைதராபாத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட அது அப்போ வந்து என்னென்னா அந்த நிறுவனத்தில் அந்த ஷேர் ஹோல்டர் வாங்கி ஒரு 10 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, சேர்மன் இருப்பார். சேர்மன் வந்து நம்ம சூரியநாராயண ரெட்டி. அவர் நான் சூரியநாராயண ரெட்டி தான் நினைக்கிறேன், அதை செக் பண்ணிக்கலாம். ஒரு ரெட்டி, அந்த ரெட்டி என்ன பண்ணுறாருன்னா வெங்கடேஸ்வர ரெட்டிக்கு அவருடைய பினாமி. ஸோ இந்த நிலம் வந்து அந்த கம்பெனிக்கு சொந்தம். அந்த கம்பெனியோட சேர்மன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு ஆள் தான் சூரியநாராயண ரெட்டி. அப்போ வந்து அந்த கம்பெனிக்கும் அந்த மற்ற டைரக்டர்ஸ்க்கும் தெரியாமல் எதுவும் சேல் பண்ணக்கூடாது. They are answerable to the stock market and to the shareholders. ஓகேங்களா? அவருடைய பினாமிக்கு விற்பனை பண்ணுறாரு. விற்பனை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா டேரக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுவாங்க. அந்த ரெசல்யூஷன் என்னன்னா, நம்ம இப்போ நமக்கு கூடுதல் தொகை தேவைப்படுது நிறுவனத்துக்கு, இல்லை இந்த லேண்டை நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம், இல்லை இந்த லேண்டை நமக்கு வந்து வேஸ்டேஜ் தான் கிடைக்குது, இன்னொருத்தருக்கு வந்து விற்றுருவோம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் விற்பனைகள் பண்ணிடுறாங்க. அதை வாங்குறது யாருன்னா அந்த வெங்கடேஸ்வர ரெட்டி இருக்கார் இல்லையா, அவர் யாருக்கு பினாமின்னா இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேளுங்க. இல்லை சார், நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா இப்போ சரி, இப்போ அது சேல்ஸ் பண்ணணுன்னா அதோட ட்ரூ வேல்யூக்கு தானே விற்கணும். எப்படி வந்து நீங்கள் ஒரு 2000 கோடி மதிப்புள்ள நிலத்தை வந்து 200 கோடிக்கு விற்றானே அந்த ஷேர் ஹோல்டர்ஸு அவங்கெல்லாம் எப்படி ஒத்துக்குவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம்? அப்போ அந்த இன்கார் நிறுவனம் மேலே கேள்வி எழாதா? அவருடைய பினாமிக்கு சேல் பண்றதுல தப்பு ஒன்றும் கிடையாது. தப்பு கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும்ல. அதுக்கு கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு இடம் வாங்கணும், காசு வேணும்ல. நீங்கள் ஒரு இடம் வாங்க போறீங்க, இடத்துக்கு நீங்கள் கிட்ட ஒரு 50%, இப்போ 1 கோடி ரூபா இடம்னா ஒரு 50 லட்ச ரூபா கையில் இருந்தால் தான், அட்லீஸ்ட் 25 லட்ச ரூபா பணம் கையில் இருந்தால் தான் நீங்கள் லோன் வாங்க முடியும், அதை வச்சு தான் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியுடைய விலை என்ன ரெஜிஸ்ட்ரேஷனில் போடுறாங்கன்னா 84 கோடி ரூபா என்னமோ போடுறாங்க. போட்டு 84 கோடியை அவர் பர்ச்சேஸ் மொத்தம் இது. ஆனால் நம்ம விற்பனை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 282 ஏக்கரை வந்து ஒரு 218 கோடியாக விற்பனை பண்ணிடுறாங்க. 282 ஏக்கர் நிலம் வந்து வெறும் 218 கோடி தானா விற்கிறாங்க. வரேன், எல்லாத்தையும் நீங்க உடனே இது பண்ணிட்டீங்கன்னா நானே பதில் சொல்லணும்ல. நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே சொன்னீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. அப்போ இதுல என்ன தப்புன்னு கேக்குறீங்க? தப்பு ஒண்ணும் கிடையாது. அதுக்கு வாங்குறதுக்கு டப்பு வேணும். டப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்கி அறிஞ்சவன் தெரிஞ்சவன்ட்ட கடன் வாங்கி வாங்குவோம். நம்ம எல்லாம் அப்படிதான் பண்ணுவோம். இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப நான் தான் வந்து ரெட்டின்னு வச்சுங்க, ஏ ரெட்டி பி ரெட்டிக்கு வித்துறேன். பி ரெட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா என் கூடவே 40 வருஷம் கூட இருக்கிறாள். சரி, வாங்குற ஒரு காசு வேணும்ல. ஆமா, காசு நானே கொடுத்துறேன். உங்க நண்பருக்கு நீங்களே காசு கொடுத்து அந்த லேண்டை வாங்க சொல்றீங்க? வாங்க சொல்றேன். அவரும் வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த லேண்டை ஒரு கம்பெனிக்கு விற்கிறாரு. சங்கி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனிக்கு வித்துறாரு. வித்த உடனே ஸோ அந்த சூரியநாராயண ரெட்டி வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் வெங்கடேஸ்வர ரெட்டிக்கு வித்துடுறாரு. அந்த வெங்கடேஸ்வர ரெட்டி வந்து சூரியநாராயண ரெட்டியோட பினாமி. அவரு வந்து 212 கோடி வாங்கிட்டார். வாங்கினோன்னா அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனை? லீகலாக வந்து அந்த இடம் வந்து வாங்கப்பட்டது கொடுத்தாருல சூரியநாராயண ரெட்டி. அந்த ரெட்டி காசு கொடுத்தாருன்னா அதில் வந்து இவருக்கு கொடுத்து தான் வாங்குறாரு. ஆமா, அது தப்பு என்னன்னு கேட்டீங்க. இப்போ ஆமா, தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு சட்டப்பூர்வமான தப்பு. எப்படின்னா எப்படி சொல்றீங்க? நண்பர் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க, இல்லை அதை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து எங்கேருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம், உங்களுக்கு எங்கேருந்து இந்த காசு வந்தது, எல்லாம் கேள்வியெல்லாம் எழும்ல. இப்போ வெங்கடேஸ்வர ரெட்டி வந்து அவருக்கு வந்து 224 கோடி வந்து சூரியநாராயண ரெட்டி வந்து கொடுத்தாரு, கிஃப்ட் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? அது அலௌடு இல்லையே, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி அது அலௌடு இல்லை. சரி, அப்போது வெங்கடேஸ்வர ரெட்டிக்கு எங்கே இந்த காசு? கடனாக கொடுத்துருக்கலாம், இல்லை நண்பர் அந்த லேண்ட் வாங்கி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணட்டும்னு கூட கொடுத்துருக்கலாம், 40 வருஷமா கூட இருந்திருக்கிறாருன்னு கூட கொடுத்துருக்கலாம். இதில் என்ன தவறு இருக்குன்னு சொல்றீங்க? அவர் கொடுக்கும்போது என்னன்னு கேட்டால் அந்த சொத்துடைய மதிப்பு வந்து 212 வாங்கப்பட்டதா சொல்றாங்க இல்லையா. ஒரிஜினல் மதிப்பு 2018 கோடி ரூபா. சுமார் 2000 கோடிக்கு மேற்கொண்டு தான் அந்த சொத்துடைய மதிப்பு. அங்கே தான் சிக்கல் உருவாகுது. அப்போது 2000 கோடி மதிப்புள்ள நிலத்தை வந்து 200 கோடிக்கு ஒருத்தர் வந்து அவருடைய பினாமிக்கு விற்றுருக்காரு.
ஆனால் அந்த பினாமி கையிலையும் காசு இல்லை. அந்த பினாமி கையில் கொடுத்த காசும் வந்து இவரே கொடுத்துருக்காரு. அந்த நிலம் வந்து இட் பிலாங்ஸ் டு அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அது இன்கார் நிறுவனம். ஸோ இந்த ஹோல் டீலே இல்லீகல். ஒரு இல்ல சார், இப்ப நீங்க சொல்றது போல அந்த லேண்டை வந்து சேல் பண்றாங்க. சேல் பண்ணும்போது ஒரு சங்கி சிமெண்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. அப்படிங்கும்போது இதுல வந்து எந்த தவறுமே கிடையாது. 2 பேரும் நண்பர்கள் சேர்ந்து வந்து ஒரு லேண்டை வந்து ஒரு ஹையான ஒரு விலைக்கு வந்து விற்கிறது வந்து தப்பு கிடையாது. நம்ம ஊரில் வீட்டு வாடகை பிடிக்கணும்னா கூட ஒரு மீடியேட்டரை பிடிப்போம். ஆமா, புரோக்கர் இருக்காரு. ஆமாம், மீடியேட்டர்னே சொல்லுங்களேன். ஏன்னா அவர் நம்மளே வர கொச்சப்படுத்தக்கூடாது. புரோக்கர்ன்றது என்னன்னா, யாரை புரோக்கராக சொல்லணும் தெரியுமா? இப்போ அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அவெல்லாம் வந்து சில பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கக்கூடிய புரோக்கர்கள் இருப்பாங்க. பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் இருக்கக்கூடிய அவங்க கூட இங்கே இந்த சேப்பாக்கத்தில் தான் இருப்பாங்க நிறைய பேர். அங்கே இருக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க. இல்லை ப்ரெஸ்டிடியூட், இல்லை வேறு மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னா என்னது சொம்புன்னுவாங்க. அதுதான் அவங்க இதுக்கு இவங்களுக்கு பரிமாற்றம். சொம்பு தூக்குறவன் பரிமாற்றம். சரி, ஓகே, நீங்க சொல்றது போல மீடியேட்டர்னே வெச்சுக்கலாம். சரி, அந்த மீடியேட்டர் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் உனக்கு 2% கொடு, 10% கொடு, 20% ஏதோ கேட்பாங்க. அவன் வேலை செய்யறதுக்கான கூலியை கேட்கறான். இவங்க அப்படி கிடையாது. மொத்த சொத்துடைய மதிப்பு 2000 கோடி. ஆனா 212 கோடி விற்கிறானுங்க, 18 கோடி விற்கிறானுங்க. வித்த காசை யாருக்கு லாபம்? மீதி இருக்கக்கூடிய 1800 கோடி வாங்கினவருக்கு லாபம். சட்ட பிரகாரம் உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா? அது எவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல பெரிய தவறு நடந்திருக்குது. இல்ல, நீங்க எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குதுல்ல. முறைகேடு நடந்திருக்கு. ஆனா வந்து வாங்கினவரு, சேல் பண்ணவரு, வாங்கினவருக்கு அவருடைய அமௌண்ட் வந்து வந்துருச்சு. ஆனா சேல் பண்ணவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் வந்து எந்த பெருசா வந்து ஒரு பெரிய இது இல்லை. ஆனா வந்து இது கண்டிப்பா கவர்மெண்ட் சூரியபிரசாத்துடைய சொந்த சொத்தை விற்கலாமா? பப்ளிக் ப்ராப்பர்ட்டி விற்கிறாருமா? இல்லை, இப்போது சங்கி சிமெண்ட்ஸ் வந்து 200 கோடிக்கு வாங்கியிருக்கா இல்லை 2000 கோடிக்கு வாங்கியிருக்கா? அது ஒரு ரேட் நிர்ணயிக்கிறாருமா. அந்த ரேட் அதுக்கப்புறமா அங்கே போறாங்க. இவங்க பெரிய பெத்த லாபம், சின்ன கல்லு பெத்த லாபம், இப்படிதான் அவங்க பண்ண வியாபாரம். சூரியநாராயண ரெட்டி வந்து வெங்கடேஸ்வர ரெட்டிக்கு 200 கோடிக்கு வித்துட்டு, வெங்கடேஸ்வர ரெட்டி வந்து சங்கி சிமெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன் 200 கோடிக்கு வித்திருக்காரு. இப்ப இது கவர்மெண்ட் எப்படி விட்டாங்க? வந்துட்டாங்க உள்ள. இன்னொன்று என்னன்னா, இது வந்து இந்த லேண்ட் வந்து இட் டஸ் நாட் பிலாங் டு சூரியநாராயண ரெட்டி. இட் பிலாங்ஸ் டு அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கால் இன்கார். ஸோ இந்த டீலே இல்லீகல். இன்கம் டேக்ஸ் உள்ள வந்து இது பினாமி ஆக்டில் இது வராது, இது வந்து முறைகேடு பண்ணியிருக்கானுங்கன்ட்டு ஒரு வழக்கை பதிவு பண்றாங்க. அதுக்குள்ள சங்கி சிமெண்ட்ஸ் என்ன பண்ணுது, ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வித்துருச்சு. ஓஹோ, அந்த லேண்ட இன்னொரு நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க. பெரிய நிறுவனம். அது எந்த கம்பெனி? சங்கி சிமெண்ட்ஸ் தான் மெயின். இப்போ சங்கி சிமெண்ட்ஸ் வந்து 2000 கோடிக்கு வித்திருப்பாங்க. அதானிக்கா எந்த கம்பெனி? பெத்த நிறுவனம் அது. ஓகேங்களா? படா நிறுவனம். சரி, நீங்க சொல்ற மாதிரி. ஓ, அதானியவே ஏமாத்திருக்கீங்களா நீங்க? பார்த்தா பெரிய நிறுவனம் உலகத்திலேயே அப்படின்னா இந்தியாவிலேயே படா கம்பெனி. அதானி அம்பானி கம்பெனி மாதிரி சொல்றீங்க? யாருமா? அதானி அம்பானி கம்பெனி தான். அதுல ஒருத்தர் வச்சுங்களேன், இந்த கம்பெனி அதுல ஒருத்தர் வாங்கிட்டாரு. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறாருன்னா அதானியா இருப்பாரா? இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடட் கம்பெனினா அதோட அசெட்ஸ் எல்லாம் வந்து பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் விற்க முடியாது without the approval of the shareholders. அதுதான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோட மீனிங். சார், இது சாதாரண ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எப்படி கேட்டா புரியுதுங்க சார். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு அல்வாங்க என்ன பிரச்சனை? சரி, இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியே சேல் பண்ணிருக்காங்க. ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க. அவங்க இன்னொருத்தங்க கிட்ட வித்திருக்காங்க. இப்போ அதுக்கு வழக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதுல வந்து அல்வா கொடுத்திருக்காங்கன்னு நீங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க. இது புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அதிகாரி, 2 அதிகாரிகளுக்கு பங்கு இருக்கு முதல்ல. இப்போ அந்த நிறுவனம் வழக்கு நடக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இன்கார்லேருந்து சங்கி சிமெண்ட்ஸ்லேருந்து அதானிக்கு போயிருக்கு, அதானி குரூப்புக்கு.
இப்போ இந்த இடத்துல வந்து ஐஆர்எஸ் உள்ளே வந்திருக்கு. தே ஆர் கொஸ்டினிங் த டீல் அண்ட் தே ஆர் சேயிங் தட் நீ வந்து பினாமி ஆக்டில் ஃப்ராடு பண்ணியிருக்க அப்படின்னு நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. இப்போ வழக்கு சின்ன விஷயம் சொல்கிறேன், அந்த வழக்கு பற்றியும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வழக்கை வந்து இன்கம் டேக்ஸில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் இங்கே வேலை செய்யும்போது இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்குன்ட்டு அப்படியே ஒப்படைச்சிட்டாங்க, ப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த டிபார்ட்மெண்ட். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அப்பீல் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த வழக்கை பொறுத்த வரையும் இவங்க தான் குற்றவாளி, தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஏஜென்சி முடிவு பண்ணிடுச்சு. அப்படின்னா வழக்கு முடிஞ்சது? முடியல, முடியாம எப்படி அவன் அப்பீலுக்கு போயிருக்காங்க. அப்பீல் அத்தாரிட்டி இந்த வழக்கு இந்த டீல் வந்து ஃப்ராடுன்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சம்பந்தப்பட்டவங்க வந்து அப்பீலுக்கு போவாங்கல்ல, அங்க அப்பீல்ல இவங்க வந்து இவங்களுக்கு என்னுடைய வெர்ஷன் இதுன்னு சொல்றாங்க. அந்த வெர்ஷன் என்னன்னா பக்காவா இவங்க அந்த அந்த அப்பீல் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர், அந்த சம்பந்தப்பட்ட ஐஆர்எஸ் ஆபீசர் இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. யாருக்கு? அந்த சங்கியன் கோக்கு. அப்படின்னா சங்கியன் கோக்கும் அதானிக்கும் அந்த டீல் வந்து இப்போ ஐஆர்எஸ்க்கு போயிருக்கு. ஐஆர்எஸோட அப்பீல் அத்தாரிட்டி கிட்ட, அப்பீலேட் அத்தாரிட்டி கிட்ட போய் இவங்க முறையிடுறாங்க. இப்போ அவங்க அப்பீல் அத்தாரிட்டி வந்து முழிச்சு கொடுக்க போகிறாங்க சங்கி சிமெண்ட்ஸ்க்கு. அவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்காங்களா அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர்? பெரிய பொசிஷனு, தமிழ்நாட்டு அதிகாரி. தமிழ்நாட்டு அதிகாரி? ஆமா, தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு. அந்த அதிகாரி பேர் வந்து யமுனா தேவி ஐஆர்எஸ். இந்த பேரை எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. நீங்க கூட சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அருண் ஐபிஎஸ் ஆபீசர்ஸோட அவரோட மனைவி பேர் தானே யமுனா ராணி, அவங்க தானே சொல்ல வரீங்க? பக்கா பக்கா, நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. ஆமாம்மா, யமுனா ராணி கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாங்க. அவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, அவங்க தான் முடிக்க போறாங்க அந்த வழக்கை. சங்கியன் சிமெண்ட்ஸ் அவங்களுக்கு சாதகமா முடிக்க போறாங்க. இல்ல, ஐஆர்எஸ் ஆபீசர் இதை எப்படி முடிப்பாங்க? அவங்க தான் அப்பீல் அத்தாரிட்டி, அவங்க தான் அந்த அதிகாரி. அப்பீல் அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சு இது ஒரு ஃப்ராடுன்னு. அவன் வந்து சங்கி சிமெண்ட்ஸ் வந்து இதை அதை வந்து அப்பீல் பண்ணுறாங்க. அப்பீலுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது ஐஆர்எஸ்ல. அதிகாரி சொல்கிறோம்ல, பெத்த அதிகாரி அவங்க. அந்த அதிகாரி ஏற்கனவே அந்த அம்மா மேலே நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி சம்பவம் ஒரு பெரிய நிறுவனத்தோட ஒரு 25 நகரம் மாறப்பட்டது. அது 25னா ரொம்ப பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு. இப்போ அட்வான்ஸாக 25 நகரம் வாங்கியிருக்காங்க. அது 2000 கம்பெனிக்கு, 2000 கோடி உள்ள மதிப்புள்ள கம்பெனிக்கு இப்போ ஒரு 25 கிலோ. ஸோ சங்கி சிமெண்ட்ஸ் கிட்டேருந்து 25 ஸ்வீட் பாக்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த அப்பீல் அத்தாரிட்டி அம்மா. ஒரு ஹைதராபாத் அல்வா கேஸை முடிச்சு கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த 223 கோடியை வந்து 1800 கோடிக்கு 2000 கோடிக்கு வந்து அதானிக்கு விற்றதுக்கு, அந்த டீலை முடிச்சு கொடுக்கறதுக்கு 25 ஸ்வீட் பாக்ஸ் வந்து இந்த அம்மாவுக்கு, அந்த அப்பீல் அத்தாரிட்டி அம்மாவுக்கு போயிருக்கு. வாங்கியிருக்காங்க. வாங்கி கொடுத்தவர் முக்கியமான ஒரு ஆள். அது இப்போ எப்படி முடிக்கணும், இப்போ எதுக்கு வரோம் அந்த பிரச்சனைக்குன்னா, இந்த 25 ஸ்வீட் பாக்ஸை கொடுத்த ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் வாங்கின அல்வாவை திருப்பி கொடுக்குற நிலைமை. இன்னும் ஒன்று தானே சார், அல்வாங்கனாலே வந்து ஸ்வீட் பாக்ஸ் இங்கே தமிழ்நாட்டில், அங்கே அல்வாங்கிறது வந்து பணம் தானே சார்? ஹவாலா பணம். அது எப்படியாவது வந்துட்டு போடணும். நான் பணம் சொல்ல, ஸ்வீட் பாக்ஸ் தான் சொல்கிறேன், அது அல்வான்னு தான் சொல்கிறேன். அந்த அல்வாவை கிண்டி கொடுக்க போறது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு. இல்ல சார், நீங்க இவ்வளவு நேரம் சொல்றீங்க, அந்த நிறுவனத்துடைய பெயரே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சங்கி சிமெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கின நிறுவனம் யாருங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா தானே. நீங்களே சொன்னீங்களா, 2 பேரும் சொன்னீங்க, 2ல ஒருத்தர். நம்ம பணக்காரன்னு சொன்னாவே வந்து நம்மளுடைய வீட்டுல சொல்றவங்க அம்பானி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அதானின்னு சொல்லுவாங்க. சரி, அதானிம்மா, அதானி குரூப் பண்ணாம அந்த கம்பெனி சங்கரி சிமெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இப்ப அந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய சங்கி சிமெண்ட்ஸ் கிட்ட இருந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை முடிக்க போறாங்க. அதான் எப்படி முடிக்க போறாங்க? வழக்கு நிலுவையில இருக்கு, எப்படி முடிக்க போறாங்க அதை பின்னாடி சொல்லுவோம். எப்படி முடிக்க போறாங்கன்னு ஒரு 10 நாள் பொறுங்க, முடிக்க போறாங்க. முடிச்சதோ நம்ம சொல்லுவோம் அந்த வழக்கு என்னன்றது. அந்த வழக்கை முடிக்கிறதுக்கு 25 ஸ்வீட் பாக்ஸ் போயிருக்கு. யாருக்கு? சங்கரி சிமெண்ட்ஸுக்கு சார்பாக முடிக்கிறதுக்கு.
இப்போ வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோடைய அசட்டை வந்து அவங்க வந்து 200 கோடி மதிப்புன்னு சொல்லிட்டு அதை அப்படியே சைஃபன் பண்ணி அவரோட பினாமி காமிச்சு, அந்த பினாமி வந்து அதானிக்கு சங்கி சிமெண்ட்ஸ்னு ஒருத்தருக்கு இன்னொரு கம்பெனிக்கு விற்று, அந்த சங்கரி சிமெண்ட்ஸ் வந்து இப்போ அதானிக்கு வந்து விற்க போகிறாங்க. அப்போது 200லேருந்து 2000 கோடி, அப்போது 1800 கோடி லாபம். இல்ல அதுதான் எப்படி சார் நீங்க சொன்னீங்க அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய மனைவி இந்த வழக்கு வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த அதிகாரிக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா அதையும் நீங்க தெளிவுபடுத்தல. எதை தெளிவுபடுத்தலன்றீங்க? இல்ல இது எப்படி முடிக்க போறாங்க அப்படிங்கறது வந்து மக்களுக்கு தெரியணும்ல சார். இப்போ நம்ம சில பேரை பகைச்சிக்கிட்டேன்னா, சில பேர்லாம் வந்து படத்துல எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க அந்த படத்தில் வந்து அவங்களோட பகைவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ ஒரு கம்பெனியை வேற ஏமாற்ற போகிறீங்க. 200 கோடியிலேருந்து 2000 கோடி என்ன ஆகுமோ ஆண்டவனுக்கு தான். இல்ல நீங்க போட்ட ட்வீட் என்னன்னா, இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, அதான் எங்க வலிக்கும்? இங்க அடிச்சா அங்க வலிக்கும். அருண் அடிச்சா யமுனாதேவி ஐஆர்எஸ் ஆபீசரை இவங்க பண்ண போற முறைகேடுகளை, பண்ண போற தவறுகளை, ஏற்கனவே பண்ண விஷயங்களை ஆதாரபூர்வமா ஒரு விஷயத்த நான் இப்ப கொடுத்துட்டேன். இப்ப சிபிஐயோ இன்கம் டாக்ஸ்ல மிகப்பெரிய அதிகாரிகளோ அல்லது இடியோ இது ஏற்கனவே சந்தேகத்தின் பேர்ல தான் இருக்கிறதாக ஒரு சந்தேகம் கிடையாதுமா. ஊர்ஜிதமான வழக்கு அந்த அம்மா கிட்ட இருக்குமா? அந்த அம்மா வந்து இன்னொரு விஷயம் கூடுதலா சொல்லட்டுமா, அருண் இருக்காருல்ல, அந்த அம்மாவுக்கு உண்மையா சொல்றேன், யமுனாதேவி மேடம் பொறுத்த வரையும் அந்த அளவுக்குலாம் அவங்க ஒரு நல்ல ஃபேமிலி, உண்மையாவே ரொம்ப தரமான ஃபேமிலில இருந்து வந்தவங்க, நம்பகமான ஃபேமிலியில வந்தவங்க. இந்த திருட்டு தானே அவங்களுக்கு அதிகமா பண்ண தெரியாது, புரியுதுங்களா? அதான் வாத்தியார் சொல்லி கொடுத்துட்டாரு எல்லாம். இது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறவர் எல்லாம் அவருடைய கணவர் அருண் ஐபிஎஸ் அல்வாதிகாரி. ஏன் அதை சொல்றேன்னா, அவருடைய நண்பருடைய வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார். அந்த வழக்கறிஞர் அலுவலகத்துல இந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணப்படுது. இப்போ இந்த க்ளோஸ் பண்ண போறேன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அடிப்பாங்க, ஆர்டர் காப்பி. அந்த ஆர்டர் காப்பி எங்க அடிப்பீங்க? என்ன கோர்ட்ல ஜஸ்டிஸோட ரூம்ல அடிப்பாங்க. அது நீதிமன்றம். அப்போ இந்த 25 ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினதுக்கு அவங்க வந்து இப்போ முடிச்சு கொடுக்க போறாங்க. இந்த சங்கரி சிமெண்ட்ஸுக்கு வந்து அதானிக்கு அந்த வித்த லேண்டை வந்து சரி கட்டி, ஸோ 1800 crores ப்ராஃபிட். தீர்ப்புகள் மற்ற விஷயங்கள் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க மக்கள். நம்மளுக்கெல்லாம் இந்த அறிவு இல்லையே. ஒன்றுமே ஒரு உடல் உழைப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. பவர், தன்னுடைய பவரும் தன்னோட பதவியை வச்சு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. என்ன பிரெயின், என்ன கிரெயின். ஆர்டர்ஸ்லாம் அங்க போடுவாங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இது. இதுல அப்பீல் அத்தாரிட்டி இந்த அம்மா யமுனாதேவி. இல்ல அலுவலகத்துல இல்ல வீட்ல. கரெக்ட், அலுவலகத்துல போடலாம். இல்லன்னா நேரம் இல்லன்னா ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம். அந்த மாதிரி எல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி தவறுலாம் செய்ய மாட்டாங்க. வீட்டுல எந்த விஷயம் யாரையும் உள்ள சேர்க்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள ஏன் சேர்க்க மாட்டாங்கன்னா, உள்ளுக்குள்ள பல ரகசியங்கள் இருக்கு. அவங்க வீட்டுல 10 வேலையாளர் இருக்காங்க காவல்துறையில. அருண் ஐபிஎஸ் ஆபீசர் வீட்டுல 10 வேலையாட்களா? அவருடைய ப்ராப்பர்ட்டில ஒரு இடத்துல போயிருக்கு, அது அவருக்கு வரல, இனிமேல் வருவாங்க. இப்போ அந்த வீட்டுல சொல்றோம் இல்லையா, அங்கெல்லாம் அவர் எந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஆபீஸோட முடிஞ்சிடணும். அது அருணுக்கும் சரி யமுனாதேவி அவர்களுக்கும் சரி 2 பேருக்குமே அங்கேயே முடிச்சு விட்டுருவாங்க. அதை வீட்டுக்குலாம் செக் அதே தீருவாங்க. என்ன அந்த சம்பளத்தை நம்பி தான் வாழ்றோம் நம்ம. வெளியில வரக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம வாழ்றோம். அப்புறம் எதுக்கு? ஸோ அதனால அந்த அம்மா வந்து கொஞ்சம் நேர்மையானவங்க, கொஞ்சம் அதிகப்படியெல்லாம் இவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்க, நேர்மையானவங்க நீங்களே சொல்றீங்க. கெடுத்தது இருந்ததாங்க. இப்ப நம்ம கேட்போம் இல்லைங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்றேன்னு சொல்லணும். இவர் கணவர் யார் என்று சொல், நான் உன்னை யாருன்னு சொல்றேன்ற மாதிரி. அப்போ இந்த அம்மா அடிச்சா அங்க வலிக்கும். நீ எத்தனை போய் வாக்கு போட்டிருப்ப, எத்தனை பட்ட வந்து நீ அல்வாவை வாங்கி 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 சேர்த்திருப்ப. பாவம் கட்டின பொண்டாட்டியும் போய் நீ கரப்ஷன் ஆகுறிய. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த காப்பி டைப் பண்றது இதெல்லாம் ஆபீஸ்ல வீட்டுல நடக்கும்னு நான் சொன்னேன். இது எங்க நடக்குது, யமுனா ராணி எங்க தயார் பண்றாங்க அப்படிங்கறதையாவது சொல்லணும்ல சார்.
இதுக்கு ரொம்ப பின்னாடி சில யாரு நீதிமன்ற இருக்காங்க? தீர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ரொம்ப சீக்கிரட்டா சில நீதிபதிகள்லாம், நான் எப்பவுமே தெய்வமா நினைக்கிற நீதிபதிகள் எப்படின்னா அவங்களே சிலதெல்லாம் வந்து ஓஏ நம்ப மாட்டாங்க, டைப்பிஸ்ட் நம்ப மாட்டாங்க, இல்லைன்னா வந்து பிஎஸ் நம்ப மாட்டாங்க. அவங்களே கூட சில இதெல்லாம் டைப் டைப் பண்ணுவாங்க. ஆனா இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆர்டர் காப்பி இஷ்யூவை நம்ம அருண் இருக்கார்ல, ஆமா, நம்ம அவருடைய முன்னாடி நண்பர்னு சொன்னீங்க, ஸ்கூல் வாதியார், இல்லை இப்போ எப்படி முடிச்சு கொடுக்க போகிறாங்க? முடிச்சு கொடுத்தாலும் கேள்வி வரும்ல. இது பட்டவர்த்தனமாக நிரூபணமாயிருச்சு கேஸு. இதை எப்படி வந்து அந்த சங்கரி சிமெண்ட் சாதகமாக முடிச்சு கொடுப்பாங்க? பெரிய பிரச்சனை ஆகிடுமே. ஸ்கூல் வாத்தியார் இருக்கார்லம்மா அருண், அவர் இப்போ வாத்தியார் தானே வேலை செய்யறாரு. அப்புறம் என்னம்மா வாத்தியார் தானே வேலை செய்யறாரு, ட்ரெயின்ல தானே இருக்காரு. அவரு ஃப்ரெண்ட் ஆபீசர், அட்வொகேட் ஆபீசர், அவரு பெத்த பேர்லாம் பெத்த வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குற அட்வொகேட். அவர் ஆபீஸ் தான் இது ட்ரை பண்றாங்க. அவருடைய பேரு ஒரு பேர்லாம் உடனே அவுத்து விட்டா அப்புறம் எப்போ சிபிஐ ஈடி வரும்போது நான் என்னதான் சொல்றது, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா என்னை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல சம்பவம் நடந்தா இல்லையான்ட்டு. நீங்க பாட்டு எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஈபில இருந்து கூட மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அட இபி ஆஃபீஸ்ல கூடன்னு பார்த்தேன், இங்க வர இபி ஆஃபீஸ்ல வர புகாரை கொடுத்துருக்கோம். என் வீட்டில் வர 60,000 ரூபாய் கரண்ட் வந்து சொல்றாங்க. 20,000 ரூபாய் வந்த கரண்ட். சரி நான் ஈடிக்கு வந்துட்டேன். சொல்லுங்கம்மா, ஈடிக்கே வாங்கம்மா. இல்ல சார், இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் வந்து இவ்வளத்தையும் சொல்லிட்டாரு, அது யாருன்னு சொல்லல. இப்ப 80,000 20,000 அப்படிங்கிறாரு, அதையும் தெளிவா சொல்லல அப்படின்னு மக்கள் வந்து உங்களுடைய நான் என்ன சொல்றேன், நீ என் கேஸ்காராக புரியாமா? நான் கேஸ் யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் அதிகமா கேஸ் கொடுப்பாங்க. இல்ல சார், மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க சர்ச் பண்ணிக்கிட்டோம், அப்படி ஒரு கம்பெனி இருக்குதா, எப்படி இருக்குது, அந்த பார்க்கக்கூடிய சம்பந்தப்பட்ட வந்து அதிகாரி இருக்கிறாங்களா அந்த இல்லை. இப்போ இடி ஐஆர்எஸ் எல்லாம் வந்து எப்படி முடிச்சு கொடுக்க முடியும்? காசு கொடுத்தாலும் இந்த கேஸ் வந்து இவ்வளோ கிளியர் கட்டாக இருக்கு, இதை வந்து எப்படி ஒரு சாதகமாக முடித்தாலும் அது பெரிய கொஸ்டின் ரைஸ் ஆகாதா? இந்த அதிகாரி யமுனா தேவி தானா? அப்ப யமுனா தேவிக்கும் அருணுக்கும் என்ன இருக்கு? இல்ல, அத நான் செக் பண்ணிட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அந்த வழக்கறிஞர் யாரு இப்ப நீங்க சொல்லுவோமா, விரைவில் சொல்லுவோமா. இதான் ரைடு வரணும்ல, ரைடு கீடு ஏதாவது சம்மன் கிம்மன் வந்தா தானம்மா. இப்ப நீங்க ஈடி கிட்ட இத கொடுத்து எங்க ரெடி பண்ணாங்க? இப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து மாதிரி போயிடுவாங்க இப்ப இது சொன்னதுக்கு அப்புறம். சோ அதனால வந்து வீட்டுல எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆபீஸ்லயும் பண்ண மாட்டாங்க, அவர் நண்பருடைய அலுவலகத்துல பண்றாங்க. அவரும் பெத்த அட்வொகேட் தான், அவரும் சொல்லிக்கிறாரு. அவரு இல்ல ஒரு குழு கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டுபிடிச்சோம், அதெல்லாம் நாங்க அப்புறமா சொல்லுவோம். இது குழு கொடுக்குறது என்ன இந்த விளையாட்டா? அதெல்லாம் கிடையாதுமா, சீரியஸான விஷயத்த பேசிட்டு இருக்கோம், சீரியஸா சொல்றேன். இப்போ நீங்க சொல்ல வர்ற அதானிக்கே அருண் அல்வா கொடுக்குறாருன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? அல்வா கொடுக்கறதுக்கு எல்லாரும் இன்வால்வ் ஆகிறாங்க, கவர்மெண்ட் ஏஜென்சியே இன்வால்வ் ஆகுதுன்னா அது அதானி சும்மா விடுவாரு? இப்போ 200 கோடியே 2000 கோடிக்கு மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா நான் இழைச்ச வேணாம் அதானி. உண்மைம்மா, அதாவது எப்படின்னா அதானி கொடுக்கலங்கம்மா, இவர் கொடுக்கறது வந்து அமித்ஷாக்கே கொடுக்குறாரு. அமித்ஷாக்கு என்ன, அதானிக்கு அமித்ஷாக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு நெருங்கிய நண்பர்கள் பெரிய வேலை பண்றாங்கம்மா. சொல்றத சொல்லிட்டோம், கேட்கறத கேட்டுக்கிட்டோம், அதிகாரி நோட் போட. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதான் என்ன? இந்த மாதிரி வந்து ஜட்மெண்ட் ஃபேவராக கொடுக்க போகிறாங்க, இந்த சங்கரி சிமெண்ட்ஸ்க்கு வந்து இந்த லேண்ட் டீல வந்து சும்மா சொல்றேன், இங்க அடிச்சு அங்க வலிக்கும், அங்க அடிக்கும் போது இங்க வலிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சந்தேகம் சார், இப்போ அதானியும் அமித்ஷாவும் நண்பர்கள், இப்போ அமித்ஷா அவர்களுக்கு வந்து இந்த வழக்கை வந்து சுலபமாக முடிப்பதை தானே அதானி அவர்கள் பார்ப்பார். கம்பெனி அவங்க வாங்கிட்டாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. இவங்கள மாதிரி 1800 கோடி தனியாக எடுத்துட்டு போயிடல இந்த குரூப். அந்த 1800 கோடில இருந்து இவங்க முடிச்சு தரத்துக்காகத்தான் இந்த 2000 கோடியில இருந்து ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸை ஹைதராபாத் அல்வாவா வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இங்க அடிச்சா யார் அடிச்சா, இன்கம் டேக்ஸ் அடிச்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வலிக்கும். இப்ப நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடிச்சோம்னா இன்கம் டேக்ஸ்க்கு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா இதை கொஞ்சம் கூட சீன்றதே கிடையாது. அவங்க வேற ஸ்டைல், இவங்க வேற ஸ்டைல். நன்றி. புரியுதுங்க சார். இல்ல நீங்க நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம், இப்போ நீங்க சொன்ன இந்த வழக்கு இப்போ நீங்க கொடுத்திருக்கிறது ஈடிக்கு கொடுத்திருக்கீங்களா இல்ல வருவாய்த்துறைக்கு நீங்க கொடுத்திருக்கீங்களா? ஏன்னா தகவலை கொடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் வழக்கு அப்புறமா முடிவு பண்ணுவோம். என்ன தீர்ப்பு வரட்டும், ஆர்டர்ஸ் காப்பி வரட்டும். இன்னும் 10 நாள் தான் வெயிட் பண்ணுங்கம்மா, ஆர்டர் காப்பி வந்துடும். ஆர்டர் காப்பி ஒன்று அந்த சம்பந்தப்பட்ட
அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக வரணும். அதுக்காகத்தான் சில ஸ்வீட் பாக்ஸுகள் அல்வாக்கள் பரிமாற்றப்பட்டது. அதுக்கு தான் அருண் அவர்கள் வேலை செய்யறாரு. நான் தான் சொன்னேன், அந்த அம்மா அந்த அளவுக்குலாம் பெரிய இது கிடையாது. அம்மா கொஞ்சம் சத்தம் போடும், கோவப்படும். ஆனால் அந்த மாதிரி ஆளெல்லாம் கொஞ்சம் இல்லை. இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அண்ணன் அருணுக்கு தெரியும். ட்ரைனிங் கொடுக்குறாரு. வரக்கூடிய அதிகாரிகள் யாருக்கும் தப்பான எஸ்ஐஸ்ல சமயம் மாட்டிக்குவாங்களே, எப்படி சாதகமாக பண்ண முடியும்? அதானி என்ன சும்மா இருப்பார்? அவர் வெளிநாட்டில் அவர் பேரில் கேஸ் போட்டாலே அவர் கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. வாத்தியாரா இருக்காரு, கிளாஸ் இருப்பாரு. இனிமேல் அம்மா நம்ம வாத்தியார்னா நம்ம விஜய் மாதிரி வாத்தியார் கிடையாது. நம்ம விஜய் வாத்தியார் வேற வித்தியாசத்தில் விளையாடுவார். பார்த்துருக்கீங்களா? கும்பெடுத்து இவர் வேற மாதிரி விளையாடுவாரு. இப்ப அதுக்கான ஒரு அதிரடி நடவடிக்கை தான் இவர். அதானி விளையாட்டு வேற மாதிரி இருக்கும். அவரு இதெல்லாம் உள்ள இன்சைட் டீலிங்கா இருக்கும். இந்த இதெல்லாம் மாத்தி இருக்கிறது அப்படின்னு கூட அப்படிலாம் இல்லம்மா. இதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஒரு மனுஷனுக்குமா உங்களுக்குலாம் பிடிச்ச 7.5 சனி 7.5 வருஷத்துக்கு தான் இருக்கும். இனிமேல் அருணுக்கு பிடிக்கிற ஒருத்தருக்கு மட்டும் சனி, அது குடும்ப சனியாவே வந்து மாறிடும். அவர் குடும்பத்துக்கே சனி பிடிச்சிச்சு. கண்டிப்பா தப்பான ஆளுங்களை நீ தட்டு, நீ வழக்கு போடு, நீ யோகியவனா இருந்தனா அவன் வந்து உன்னை எதிர்த்து நிற்பான். எங்களை மாதிரி விசில் ப்ளோயர்கள் மேலே பொய் வழக்கு போடுற, நீ தப்பு பண்ணுற, நீ அரசாங்கத்துக்கே தவறு பண்ணுற, நீ வாங்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தை வாங்கக்கூடிய சம்பளத்துக்கும் நீ வந்து விசுவாசமாக இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பொய் வழக்கு போடுறேன்னா உனக்குலாம் நான் 7.5 சனியாக தான் இருப்பேன். நிச்சயமா கண்டிப்பா இந்த நேர்காணல ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம திரும்பவும் வந்து சந்திக்கலாம். நன்றிமா சார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்ல. ஸோ நான் வராகி சாரோடைய இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா ஒரு சேனலில் ஆடியோ குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி மடில்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை சேனலில் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனல் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.